கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் யாரோட ஃபேன் ஃபிக்ஷன் பார்க்க போனால் ஜி குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் போட்டு இந்த ஹஸ்பண்ட் மெட்டீரியல் சொல்லிட்டு டேக் குக்கோட அதோட வேர்ஷன் தான் இதை வந்து ஜி குக்காக நான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் டேக் குக் எஃப்எஃப் பார்க்காதவங்க இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் அதையும் வந்து பார்த்துருங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன சேனல் எஃப்எஃப் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் லைக் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எஃப்எஃப்ல டாப் வந்து ஜேகே, பாட்டம் வந்து ஜிமன். பெருசாக எந்த இன்ட்ரோவும் வேணாம், நம்ம ஸ்டோரிக்குள்ளே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இப்போது ஸ்டார்ட் பண்ணால் ஒரு ஃபைன் ஈவினிங். ஜிமன் பார்த்திங்கன்னா வெளியில் அப்படியே பார்த்திங்கன்னா துணியெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. பாரு, இந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக பிளாக். எதுக்கு தான் இதை எடுக்கிறானோ? எத்தனை டைம் சொன்னாலும் இந்த பிளாக்கை விடவே மாட்டேங்கிறான் இந்த ஜேகே. இந்த பிளாக் போட்டால் தான் அவருக்கு பிடிக்குமா, அதுக்குன்னு ஷர்ட்டு டிஷர்ட்டு எல்லாமே பிளாக்லேயே இருந்தா ஷோ பார்க்கவே கன்றாவியாக இருக்குன்னு எவ்வளோ டைம் சொன்னாலும் புரிய போகிறதே இல்லை. அப்படியே சொல்லிட்டு ஜிமன் பார்த்திங்கன்னா ஜேகே திட்டிக்கிட்டே அந்த ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் கால் வந்துட்டுருக்கு. அந்த சவுண்ட் கேட்டு துணியெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு ஜிமன் போயிட்டு அப்படியே கால் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அது ஜேகே தான். என்ன இந்த டைம் கால் பண்ணியிருக்கான்? இவ்வளோ நேரத்துக்கு எனக்கு மீட்டிங் இருக்குது, நான் இதை பண்ணணும், இந்த ஃபைல் ஒர்க் இருக்குன்னு சீன் போடுவான். ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டான். இப்போ என்ன? ஹலோ ஜேகே. ஒய் ஜிமன். சொல்லு ஜேகே. என்னடா என்னை திட்டிகிட்டு இருந்தியா? ஐயோ, எப்படி கண்டுபிடிச்சான்? இல்லையே, ஏன் அப்படி கேட்குற? போய் தானே சொல்கிற. என்னடா அவன் எப்போ பார்த்தாலும் பிளாக் கலர்லேயே ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கான். பார்க்க வேற கன்றாவியாக இருக்குது. சொன்னால் கேட்குறானா அப்படின்னு தானே திட்டிகிட்டு இருந்த? இல்லை ஜேகே, யார் உங்ககிட்ட அப்படிலாம் சொன்னது? அப்படிலாம் இல்லை. நான் ட்ரெஸ் எடுக்கும்போது என் புருஷன் கலர் ட்ரெஸ்லலாம் எவ்வளோ க்யூட்டாக இருந்தான், ஹாட்டாக இருந்தான். அப்படி தான் உன்னை பற்றி பெருமையாக தான் பேசிகிட்டு இருந்தேன். நம்பிட்டேன். ஜிமன். ஜேகே, வீட்டை சுற்றி நிறைய கேமரா வச்சுருக்கேன். நீ அங்கே என்ன பண்ணுறன்னு பார்க்குறது மட்டும் இல்லை, நீ அங்கே என்னெல்லாம் பேசுகிற, என்னெல்லாம் பண்ணுற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க தான். ஜேகே, அப்படிலாம் இருக்கா என்ன? இருக்கே, வச்சுருக்கனே. நான் இல்லாமல் என் புட்டு என்னெல்லாம் பண்ணுதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான் எல்லாமே வச்சு நான் இல்லாத நேரம் ஃபுல்லாக நான் அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஜேகே, விளாடாத, சும்மா போய் தானே சொல்கிறேன். சிச்சோ, அதெல்லாம் இல்லை. இப்போ நீ என்னை திட்டினல்ல, அதுக்கு வீட்டுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குறேன், பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், அப்போ காட்டுறேன். ஜேகே, நான் ஒன்று திட்டலை, அது சும்மா ஒரு அட்வைஸ் மாதிரி தான்ப்பா. நீ போய் இதுக்கு பனிஷ்மெண்ட் வந்ததுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்கிற. உடனே பூனைக்குட்டி மாதிரி ஜேகே இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டுருவல்ல. ஜேகேம்மா, அது நல்லாவே இல்லை நீ பிளாக் கலரில் வாங்குறது. இப்போ நம்ம எல்லா துணியும் ஒன்றா வாஷ் பண்ணிவிட்டு நான் காய போடும்போது பார்க்குறேன், இந்த ஃபுல்லாக பிளாக் கலருக்கு இந்த ஃபுல்லாக கலர்லேயே இருக்கா. அது பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குன்னு தான் அப்படி தான் நான் திட்டேனே தவிர உனக்கு டேஸ்ட்டு நல்லா இல்லை அப்படி இப்படின்னா நான் உனக்கு திட்டல. ப்ளீஸ் ஜேகே, பனிஷ்மெண்ட்லாம் வேணாமே ப்ளீஸ். சரி ஈவினிங் ரெடியாரு. ஏன் எங்கன்னா வெளில போகிறோமா? உடனே பார்ட்டி ஹோட்டலு கொட்டிக்கிறதே இருக்காது. ஹாஸ்பிட்டல் போனோம்ல, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமாம்ப்பா, மறந்தே போயிட்டேன். மறந்துடுவேன். 3 month ஆக போகுது, இப்போயே மறந்துடு. சாரி ஜேகே, இனிமேல் நீ ஞாபகம் வச்சுக்கிறேன். நீ மார்னிங் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இது பாரு, நானும் மார்னிங் மறந்துட்டேன். இப்போ தான் சடனாக ஞாபகம் வந்துச்சு, அதான் உடனே கால் பண்ணேன். ரெடியாரு, இன்னொரு 1/2 hour நான் வந்துடுவேன். ஓ அப்படியா? சரி, நான் அந்த டாக்டர் இதுக்கு முன்னாடி செக் பண்ணதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் ரெடியாக இருக்கேன், நீ வந்துடு. என்ன? வந்துடுறேன். உக்காந்துட்டு என்ன திட்டிகிட்டு இருக்காத, போய் ரெடியாகு அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா காலை கட் பண்ண. ஜிமன் கால் கட் பண்ணிவிட்டு, இந்த பாவி வீடு ஃபுல்லாக கேமரா வச்சுருக்கானா? பொறுக்கி பையன் பண்ணுறது எல்லாமே பொறுக்கித்தனும். வீடு ஃபுல்லாக கேமரா வச்சுருக்கான்னா அப்போ பாத்ரூமில் அப்படி சொல்லிட்டு ஜிமன் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ரெஸ்ட் ரூமில் செக் பண்ணுறாரு. செக் பண்ணால் அங்கேயும் ஒரு கேமரா இருக்குது. அட பாவி, பொறுக்கின்றது அப்படியே
ப்ரூவ் பண்ணுறான் பாரு. இவன் இல்லாத நேரத்தில் குளிக்கிறோன்னு அவனுக்கு அவ்வளோ கோவம். அப்படியே திட்டுவான். இப்போ கேமரா வச்சு பார்த்துட்ருக்கோம். ஸோ வரட்டும், அவனை வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறான் அவனை அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் பார்த்தீங்கன்னா போயிட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான அந்த திங்ஸ் அவர் இதுக்கு முன்னாடி போன செக்கப் போன எல்லா லிஸ்ட்டும் எடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கில் வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour போகுது. இப்போ கரெக்டாக ஜேகே வீட்டுக்குள்ளே வந்தாராங்க. வந்துட்டு, ஏய் ஜிம்மன் ரெடியா? ஜேகே ரெடி தான், ஒரு 2 minutes வந்துடுறேன். ஏய் சீக்கிரம்டா, நீ வந்து ஷர்ட் போட்டுக்கோ, நான் ரெடி ஆகிடுவேன் அப்படியே சொல்ல. ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே கோட் கழட்டிட்டு ஷர்ட்டையும் அப்படியே 1 by 1 கழட்டிக்கிட்டே அப்படியே மேலே போகிறாரு. போனால் ஜிம்மன் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு பேக்கில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஜேகே போயிட்டு அப்படியே ஜிம்மனை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு, ஏய் புட்டு, என்னை மிஸ் பண்ணியா? பண்ணனே உன்னை இப்போ ஒரு செகண்டை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் கூட ரொம்ப ஒன்று மிஸ் பண்ணேன், லவ் யூ அப்படி சொல்லிட்டு ஜேகே ஜிம்மன் அப்படி கிஸ் பண்ணேன். அப்போ ஜிம்மன், போதும் இப்போவே ஆரம்பிக்காது, போ, ஹாஸ்பிட்டல் போகணும்ல, அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கல. வாங்கிட்டேன். ஆன்ட்டி ஃப்ரீயாக தான் இருக்காங்க, அதான் வர சொன்னாங்க. ஓ அப்படியா? எப்பவும் பிஸியாக தானே இருப்பாங்க, இப்போ என்ன? எனக்கு என்ன தெரியும், அவன் புருஷன் அவனை விட்டு போயிட்டானு. ஜேகே சும்மா அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களாம், இப்போ வந்தீங்கன்னா ஒன்று நல்லா செக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நானும் சீக்கிரமாக வந்தேன். அப்போ போய் ரெடி ஆகிவா, அதுக்குள்ளே என்னென்ன ஹக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்க, அதெல்லாம் நைட் வச்சுக்கலான்னு இப்போ அப்படி சொல்லிட்டு ஜிம்மனை பிடிச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளி விட. ஜேகே பார்த்தீங்கன்னா போயிட்டு ஷர்ட்லாம் எடுத்து போட்டு அவரும் போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கா. ஜிம்மன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு அவரோட பேக்கை தூக்கிட்டு அவர் போய் கார்கிட்டே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகேவும் வந்துட்டாங்க. வந்துட்டு, வெளியில் போனேன்னா உடனே ரெடி ஆகிடுவல்ல? அப்படிலாம் இல்லைப்பா, ஹாஸ்பிட்டல் போகணும்ல, மேபி இன்னைக்கு ஸ்கேன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 3 months ஸ்கேன் பண்ணுவாங்க, தெரியல, நான் கேட்போம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக அப்படியே போயிட்டு ஃப்ரெண்ட் சீட்டில் வந்து உக்காந்துக்க. ஜேகே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஜேகே, என்ன? அது மார்னிங் ஆண்டி ஃபோன் பண்ணியிருந்தாங்கப்பா, உனக்கு ட்ரை பண்ணாங்களா, நீ கட் பண்ணி விட்டியா, அதான் எனக்கு கால் பண்ணாங்க. ஆமாம் கால் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல் போட்டு சொல்கிறதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் மெசேஜ் பண்ணேன், அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க இன்றைக்கி செக்கப் போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஆன்ட்டிக்கிட்ட நானே பேசினேன். ஓ அப்போ உனக்கும் ஞாபகம் இல்லையா? ஆன்ட்டி தான் ஞாபகப்படுத்தினாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஆல்ரெடி ஞாபகம் வந்துருச்சு அப்படி சொல்லு. அப்போ ஜிம்மன், நல்லா போய் சொல்லு, போடா பொழுகு அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் பார்த்தீங்கன்னா அப்படி விண்டோ சைடு திரும்பிக்க. அப்போ ஜேகே, எது நான் பாரு, என் குழந்தையெல்லாம் நான் மறக்க மாட்டேன், எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, மார்னிங்கில் தான் கொஞ்சம் ஒர்க் பிஸி, ஒரு பெரிய மீட்டிங், இந்த ஆண்ட்ரு வேறு ஒரு வேலை செய்யாத என்னையே போட்டு வச்சிட்ருக்கான். போய் சொல்லாத ஜேகே, நீ தான் அப்போ பார்த்தாலும் ஆண்ட்ரை நான் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கியான், ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறியா, எப்போ பார்த்தாலும் எல்லா ஃபைல்ஸும் ஆண்ட்ருக்கிட்டே கொடுத்துறேன், அவர் டெய்லி எனக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஓ இதெல்லாம் வேறு நடக்குதா? அந்த நாய் உனக்கெல்லாம் கால் பண்ணுதா? ஆமாம், நீ மட்டும் வீட்டில் நான் என்னென்ன பண்ணுறேன்னு சிசிடிவி கேமரா வச்சுருக்கல, அதே மாதிரி தான் நீ ஆஃபீஸில் என்ன பண்ணுற, எவோ உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறா, எவோ உங்ககிட்ட உன்னை ட்ரை பண்ணுறா, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான் நான் ஆண்ட்ரனா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல. அப்போ ஜேகே, ஓ இதெல்லாம் வேறு அவன் பண்ணுறானா, அவனை போய் நான் வச்சுக்கிறேன், ஏன் அப்படி இருந்தால் தான் இப்போ என்ன? என்னது என்ன சொன்ன ஜேகே? ஏய் என்னை பற்றி உனக்கு தெரியாதா, நான்லாம் அவளையாவது பார்ப்பேனா? நீ பார்க்க மாட்ட, ஆனால் நீ பார்க்குற மாதிரி இருக்கியே, எவ்வளோது ஒன்று பார்த்து என்கிட்டேருந்து கொத்திட்டு போயிட்டாள்னா நான் என்ன பண்ணுவேன்? கொத்திட்டு போவா, நீயும் விட்டுருவல்ல? விடுவேன், எவ்வளோ இருந்தாலும் சரி, அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோ, உனக்கும் விழுக்கும் அவளுக்கும் விழுக்கும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னாக பேசிட்டு ஜேகேவும் ஜிம்மனும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போயிட்டு 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே உள்ளே கூப்பிட்றாங்க. இப்போது 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே செக் பண்ணுற ரூமுக்கு போகிறாங்க. போனால் ஜேகேவோட ஆன்ட்டி தான். வா ஜேகே, ஹாஸ்பிட்டல் வர கூட ஞாபகம் இல்லைல்ல, ஷோ இவ வேறு கோத்து விடுறாள் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிம்மனை ஜிம்மன் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சிடுது அவருக்கு ஞாபகமே இல்லை, அவங்க அம்மா தான் ஞாபகப்படுத்தி விட்டுருக்காங்கன்னு. பாரு வரும்போது அந்த பேச்சு பேசினா இப்போ பாரு போன மாதிரி இருக்கான், வீட்டுக்கு வா ஒன்று வச்சுக்கிறேன் அப்படியே சொல்லிட்டு ஜிம்மன் பார்த்தீங்கன்னா அப்படியே போய் உக்காந்துக்கிறாங்க. உக்காந்துட்டு
எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஜிமன். நீ நல்லா இருக்கியா? பேபி எப்படி இருக்கு? அது நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் சாப்பிட்றேன். அண்டு இந்த க்ரீன் கலர் டேப்லெட் மட்டும் வேணாம் டாக்டர், ரொம்ப கசக்குது. என்னால் சாப்பிடவே முடியல. அப்படியா? அது சாப்பிட்லன்னா பேபி எப்படி நல்லாயிருக்கும்? ஹெல்த்தியாக இருக்கணும்ல, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபன்னாக பேசுகிறாங்க ஜேகே கிட்டே ஜிமின் கிட்டேயும். ஜேகே இங்கேயே இரு, நான் போய் செக் பண்ணிவிட்டு வந்துடும். ஓகே டாக்டர், நான் இருக்கேன். ஜிமன் கொடுப்போம் அப்படி சொல்ல ஜிமன் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் கூட அப்படியே எந்திரிச்சு போகிறாங்க. போயிட்டு அங்கே செக்லாம் வந்து பண்ணிகிட்ருக்க ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேர் வராங்க. வந்துட்டு ஜேகே டாக்டர், என்ன பேபியெல்லாம் ஓகே தானே? இனிமேல் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்க. நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன், ஓகே தானே? எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? பேபி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. நீ ரொம்ப நல்லா கேர் பண்ணியிருக்க. பேபி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமே இந்த 3 மந்த் எப்படி பார்த்துக்கிட்டியோ அதே மாதிரி தான் இனிமேல் லைஃப் லாங் நீ அந்த பேபியை பார்த்துக்கணும். டாக்டர், அதெல்லாம் நான் நல்லா பார்த்துக்குவேன். இந்த மந்த்துக்கு என்னென்ன சாப்பிடணும், என்ன மெடிசன், அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா நான் கரெக்டாக கொடுத்துருவேன். டாக்டர், என்ன ஜிமன் என்னாச்சு? டாக்டர் ப்ளீஸ் அந்த லிஸ்ட்டு என்ன இருந்துச்சுன்னா எனக்கு என்னோடய ஃபோனுக்கு அனுப்பிச்சிடுங்க. அவன் ஃபோனுக்கு மட்டும் அனுப்பாதீங்க. ஏன், என்னாச்சு ஜேகே? என்னடா? ஐயோ, நீ ரொம்ப தொல்லை பண்ணுற. டாக்டர், நீங்கள் எல்லாம் அனுப்பிச்சிடுறீங்களா? அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது நீங்கள் 2 கொடுத்துருக்கீங்களா, இது இல்லைனா அதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கூட அவன் அப்படியே கொடுத்துறான் எனக்கு, இது இல்லைனா என்ன அதுன்னு சொல்லிட்டு. அப்படியே வாங்கிட்டு வந்து நீ இதெல்லாம் சாப்பிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடி அப்படி சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்றான். அந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதே கொடுக்குறான். நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களா, அதை கூட விட மாட்டேங்கிறான். எல்லாமே என்கிட்ட கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். ப்ளீஸ் டாக்டர், அவனுக்கு மட்டும் அதை கொடுக்காதீங்க, என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்து சாப்பிட்டுக்கிறேன். ஆமாம், சாப்பிட்டு கிழிச்சேன். டாக்டர், அது மாதிரிலாம் பண்ணாதீங்க, என்கிட்டே கொடுங்க. ஷோ, எதுக்கு இப்போ 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க? ஜேகே, ஏன் அந்த மாதிரி பண்ணுற? டாக்டர், அவன் சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறான், அதனால தான் அது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நான் சரியாக சாப்பிட்லையா? சரி, போதும் விடுங்க. பேபி இந்த 3 மந்தில் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப வந்து நல்லா இருக்குது. அதனால் நான் ஜேகேக்கு தான் அனுப்பு. ஜிமன், ஜேகே சொல்கிறது கேட்டுக்கோ அப்படி சொல்லிவிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன்லாம் வந்து எழுதிட்டுருக்கா. அப்போ ஜிமன் ஒரு மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துக்கிறாங்க. ஷோ, இந்த 3 மந்த்துக்கே என்ன நடக்க விடலை, ஓட விடலை, ஒன்றுமே பண்ண விடலை. இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு அவ்வளோ டார்ச்சர் பண்ணான். இப்போ இனிமே என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படியே சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கு. ஜேகேக்கு அப்படியே பார்த்திங்கன்னா அந்த மெடிசன்லாம் எழுதி கொடுத்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம 5th மந்த் வந்து ஸ்கேன் பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்லி அனுப்ப ஜேகே ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஜிமனை கூட்டிகிட்டு அப்படியே வெளில வராங்க. ஜிமன், என்ன வேணுமா சாப்பிடு? அப்போ சாமி, இங்கேயே ஆரம்பிச்சிட்டியா? வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஏதாச்சும் கொடு, இங்கேயெல்லாம் எதுவும் கொடுக்காத, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படி சொல்ல ஜேகே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஜிம்மினா ஒரு மாதிரி கேர்ஃபுல்லாக அப்படியே கையை பிடிச்சி காருக்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு. இப்போ 2 பேருமே காரில் போயிட்டுருக்கேன். அப்போ ஜேகே, அம்மா சொல்லு ஜேகே, ஹாஸ்பிட்டல் போனீங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க? அது என்னம்மா சொன்னாங்க? பேபி ஹெல்த்தியாக இருக்கான், கன்ஃபார்ம் ஆயிடுச்சான். இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுமா, ஏன்னா இது நார்மல் ப்ரெக்னென்சி இல்லைல்ல, அதனால். ஆமாம் ஜேகே, ஆன்ட்டி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, பேபி ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ நல்லா பார்த்துக்கிட்டா தான் டெலிவரி டைம்லேயே நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, ஜிமின் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பான் அப்படி இப்படின்னு ரொம்ப நேரம் எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது பாரு, ஒழுங்காக பார்த்துக்கோ ஜிமின், புரியுதில்ல? பேபிலாம் இருக்குது. அம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. ஆன்ட்டி, நீங்களும்மா? ஜிமின், பக்கத்தில் தான் இருக்கியா? ஆன்ட்டி, ஏற்கனவே என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான், இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு. இதில் நீங்கள் வேறையா? போதும் ஆன்ட்டி, நான் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கேன், எனக்கே தெரியும் எது சாப்பிட்ணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் அவன் ஓவராக கேர் பண்ணுறன்ற பேரில் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே, அப்படியாடா? ஆமாம் ஆண்டி, அப்படிதான்ம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஓவராக பேசிகிட்ருக்கான். ஜிமன், நீ சும்மா இரு, உனக்கு என்ன தெரியும்? ஆண்டி, இப்படி தான் ஒரு நாள் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு காஃபி குடித்தேன், அதை பார்த்துட்டான், அவ்வளோதான். உன்னை யார் அதை குடிக்க சொன்னால்? உனக்கு தான் நான் ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேனே, இதை போய் ஏன் குடிச்சுன்னு சொல்லிவிட்டு என்னை 15 மினிட்ஸ் நடக்க விட்டான் தெரியுமா? அது ஜீரணம் ஆகிற வரைக்கும் நான் நடந்துகிட்டே இருந்தேன். என்னால் முடியல, காலெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னால் கூட நீ நிற்கவே நிற்காதுன்னு சொல்லிட்டு விட்டால் நான் அடித்து கூட இருப்பான் போல்.
அந்த மாதிரிலாம் பண்ணுறான் இவன். அப்படியே சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல இதை கேட்டு ஜேகேயோட அம்மா அப்படி சிரிக்கிறாங்க. ஜேகே ஒரு மாதிரி அவருக்கு எம்பாரசிங்காக இருக்குது. ஏண்டா நீ அதெல்லாம் பண்ண தானே, அதான் நான் ஆன்ட்டி கிட்டே சொல்கிறேன். ஆன்ட்டி சிரிக்காதீங்க, நீங்கள் என்ன பையனை பெற்று வளர்த்துருக்கீங்க. அதுக்கு என்னம்மா பண்ணுறது, என் பையனுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ நீயும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அவன் எப்படி பார்த்துக்குவான், ரொம்ப நல்லா பார்த்துக்குவான். கொஞ்சம் அப்படி இப்படின்னு டார்ச்சர் தான் பண்ணுவான், பட் நல்லா பார்த்துக்கிறான்ல. பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. பிடிச்சதுனால தானே இந்த மூஞ்செல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா நான் ஏன் பண்ணிக்கிறேன், போடான்னு சொல்லி அமுச்சு விட்டுட்ருப்பேன். பண்ணுவேன். மா ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன், வீட்டுக்கு போய்ட்டு கால் பண்ணட்டுமா? சரிடா ஜிக்கே, நான் அப்பா கிட்டே சொல்லிடுறேன். இல்லைம்மா, அவர்கிட்ட எதுக்கு, அவருக்கே இருக்கனே எங்களை பிடிக்காது, எதுக்கு அதெல்லாம் சும்மாடா, வெளியில தான். ஆனால் வச்சுக்கோ, ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் ஜேகே கால் பண்ணானா, ஜிமின் எப்படி இருக்கான், ஒழுங்காக சாப்பிட்றானா, மெடிசனில் எடுத்துக்கிறானா, கால் பண்ணியாடி, இதை சொன்னியாடி அப்படி சொல்லிவிட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு அவங்க அப்பா அப்படின்னு சொல்ல. அப்போ ஜிமின் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சைலண்ட்டாகிடுறாங்க. ஸோ ஜேகேயும் சரிம்மா அப்புறம் பேசுகிறேன், ஃபோனை வை அப்படி சொல்லிட்டு காலை டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிவிட்டு ஏய் ஜிமின் என்ன? ஒன்றும் இல்லை ஜேகே, சும்மா தான், ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமினோட ஃபேஸே மாறிடுது. ஜேகேக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. சே, இப்போ எதுக்கு அப்பா அம்மா பற்றி பேசணும், கண்ணா சைலண்ட்டாக இருந்திருக்கலாம் போல். இந்த சைட் ஜிமின் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கலங்கிட்டோமே விண்டோ சைடு உக்காந்துட்ருக்காங்க. ஜேகே ஃபேமிலியாச்சும் எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் 2 பேருக்கும் யாருக்கும் பிடிக்கல. எனக்கு கொண்டுற அளவுக்குலாம் போனாங்க, வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஆனால் ஜேகே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ ஜேகே ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலி கூட இருக்கான். இது மாதிரி தானே எங்கள் அம்மாவுக்கும் இருக்கும். இப்போ நான் கால் பண்ணி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எங்களுக்கு ஒரு பாப்பா இருப்போது அப்படி சொன்னால் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியல. என் மேலே கோவப்படுவாங்களா, ஹாப்பியாக இருப்பாங்களா, இல்லை நார்மலாக ஏதோ ஒன்று யாருக்கோ குழந்த பிறக்க போகுது அந்த மாதிரி இருப்பாங்களா, எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் எனக்கு என் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போது கார் பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கு. ஜிமினோ மாதிரி அப்செட்டில் அப்படியே விண்டோ சைடே உக்காந்துட்டு அங்கே வர கடை அதெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. என் ஃபேமிலியும் எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். ஜேகே அம்மா கூட எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஆன்ட்டி என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஆனால் என் பேரண்ட்ஸ் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு ஜிமன் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு ஒரு மாதிரி ஜேகேக்கு தெரியாமல் அழுதுட்ருக்காங்க. பட் ஜேகேக்கு அது நல்லாவே தெரியுது ஜிமன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்க மாட்டியாடா ஜேகே? ஜிமன், ஜேகே என்ன? ஜிமன் என்னாச்சு, ஏன் பால்? அழுவலாம் இல்லை, கண்ணில் என்னமோ பட்டுருச்சு அவ்வளோதான். ஜிமன், ஜேகே ஒன்றும் இல்லைன்னு சொன்னல, எனக்கு தெரியும் என் அப்பா அம்மா மிஸ் பண்ணுறல. ஜேகே அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு தான் எனக்கு பிடிக்கல. நான் ஜிமன், நாம் ஒன்றும் அவங்கள கேட்காமலாம் கல்யாணம் பண்ணிக்கலையே, அவங்ககிட்ட பேசணும்லடா நம்ம. அவங்களுக்கு அது புரியல, நம்மளை அசிங்கமாக பேசினாங்க, அவனை திட்டினாங்க, என் முன்னாடி அடிக்க வந்தாங்க. அதனால தான் அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டேன். ஜேகே நான் உன் மேலே எதுவும் கோவம்லாம் இல்லை சொல்கிறேன். அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலடா. இப்போ எதுக்கு நீ அவங்கள பற்றி பிடிக்கலன்னு தெரிஞ்சிச்சுல, நம்ம அவங்கள விட்டு விலகி வந்துட்டோம், அவ்வளோதான். என்னால் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியல ஜேகே. ஒரு டைம் நான் எனக்கு நீ யார் இருக்காங்கன்னு யோசிக்கும் போது நீ மட்டும்தான் எனக்கு தோன்ற. ஆனால் அதுக்கு முன்னாடி என் அப்பா அம்மாலாம் இருந்தாங்கல்ல, அவங்களாம் இப்போ எனக்கு நினப்புக்கு கூட அவங்க இருக்காங்க, ஒரு நம்ம பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஒரு சும்மா யோசிச்சா கூட அவங்க எனக்கு வர மாட்டேங்கிறாங்க. நீ மட்டும்தான் எனக்கு வர. ஏன்னா நான் தான் உன்னை பார்த்துக்கிறேன். ஏன்டா அவங்களுக்கு என்ன பிடிக்காம போச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு ஒன்று பிடிச்சது தப்பா? நான் அப்படி இருக்கிறது தப்பா? பாரு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இப்போ போய் நம்மளாம் யோசிச்சுட்டு இருந்த பேபிக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். கொஞ்சம் சைலண்ட்டாக இரு. தெரியும் ஜேகே, பேபிக்கு அஃபெக்ட் ஆகும்.
பேபி வீக் ஆகும். நான் அழல. அது ஏதோ திடீர்னு வந்துச்சு அவ்வளோதான். சாரி. அப்படி சொல்லிட்டு ஜிமன் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு ஒரு மாரி நார்மலா இருக்காங்க. பட் ஜிமன் ரொம்ப வந்து அவரோட ஃபேமிலி மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜேகேக்கு நல்லாவே புரியுது. அதனாலேயே ஒரு 20 மினிட்ஸ் ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டுருக்காங்க. எதுவும் பேசல. ஸோ ஜேகே சடனாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல் முன்னாடி போயிட்டு கார் நிறுத்த. அப்போ ஜிமன், ஜேகே என்னாச்சு? பசிக்குது, சாப்பிட்டு போகலாமா? எனக்கு எதுவும் வேண்டாம், நான் இங்கே இருக்கேன்னு. ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்கோம், ரொம்ப பசிக்கும், டயர்டாக இருப்பேன், நீ வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. போயிட்டு ஜேகே ஜிமின் பிடிச்ச ஐட்டம் எல்லாமே ஆர்டர் பண்ணுறாங்க. பட் ஜிமின் ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் கூட இல்லை. ஒரு மாதிரி அப்படி டல்லாக உட்காந்துட்ருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடிலாம் ஜிமின் வெளியில் கூட்டிகிட்டு வரனாலே அவ்வளோ குதிப்பார், அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். பட் இன்றைக்கி அவர் ரொம்ப என்னமோ அவரோட ஃபேமிலி மிஸ் பண்ணுறாரு. ஜிமின், என்ன ஜேகே? எனக்கு ஃபுட் நானே ஆர்டர் பண்ணிட்டேன், ஓகே தானே? ஓகே, எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சைலண்ட் ஆகிடுறாங்க, எதுவுமே பேசல. ஸோ ஜேகேயும் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட என்ன எப்படி பேசுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சைலண்ட்டாக இருக்க. ஃபுட்டெல்லாம் வருது, 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜிமன் ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப பொறுமையாக சாப்பிட்றாங்க. ஜேகேக்கு அது நல்லாவே புரியுது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகேக்கும் என்ன பண்ணுன்னு தெரியாமல் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு அப்படியே காரில் வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு ஈவினிங் டைம் வந்து போயிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஆயிடுச்சு, டின்னர்லாம் முடிச்சுட்டே வந்துட்டாங்க. இப்போ 2 பேரும் பெட்டில் போய் படுத்துட்ருக்காங்க. ஜிமன் பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துட்ருக்கா. ஜேகே டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜிமன் கிட்ட கொடுக்குறாங்க. ஜேகே டேப்லெட் சாப்பிடல, என்ன வந்து படுத்துக்கிட்டு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜிமன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேக்காக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த டேப்லெட்டும் வாங்கி ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்ருக்கா. ஜேகே அப்படியே பக்கத்தில் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு என்னாச்சு, ரொம்ப மிஸ் பண்ணுறியா? நம்ம என்ன அவங்ககிட்ட பேசிட்டா? ஜேகே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவங்க மறுபடியும் ஒன்று ஹர்ட் பண்ணுவாங்க, ஒன்றும் வேண்டாம், தெரியுதுல்ல, அப்புறம் ஏன்? மைண்டுக்கு தெரியுது அவங்க ஹர்ட் பண்ணுவாங்கன்னு, மனசு கேட்கலடா. எனக்கு என்னமோ இப்போல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பேபி வயிற்றுக்குள்ளே வந்ததுலேருந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அம்மாவை, அப்பாவை, எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன். அவங்ககிட்ட பேசணுன்னு ரொம்ப வந்து எனக்கு என்னமோ பண்ணுது. எனக்கு அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு என்னன்னு கூட சொல்ல தெரியல அப்படி சொல்லிட்டு ஜிமன் பார்த்தீங்கன்னா அழுகா. அப்போ ஜேக்கு அப்படி ஜிமனை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை இங்கே பாரு, ஒன்றும் இல்லை நான் இருக்கேன்ல, ஒன்றும் இல்லை ஜேகே. எனக்கு தெரியல, நான் ஒன்றும் ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன், நான் சாரிடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் இப்போ அப்படிலாம் யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இரு. அவங்க பேசுறது தானடி, பேசுவாங்கடா, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் பேச போகிறாங்க. என் வீட்டில் மட்டும் என்ன எங்கள் அப்பா எங்கிட்ட பேசிகிட்டா இருக்காரு, அவருக்கு இன்னும் என் மேலே கோவம் இருக்குதானே. கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்க எல்லாம் சரியாயிடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை ஜேகே, அவங்க எப்போ என்கிட்ட பேசுவாங்கன்னு ஒரு நாளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டைம் கால் வரும்போது, மெசேஜ் வரும்போதோ அம்மாவா இருக்குமோ அப்பாவா இருக்குமோன்னு அவ்வளோ ஈகராக இருக்குது எனக்கு அவங்ககிட்ட பேச. அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லையாடா? என்கிட்ட பேசணுன்னே தோணாதாடா? ஏன்டா அவங்க அப்படி இருக்காங்க? அப்படி சொல்லிட்டு ஜிமன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக. ஜேகேக்கா எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது தெரியாமல் ஜிமனை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, இந்த ஒன்சாட்டை நான் இதோட முடிக்கிறேன். ஆக்சுவலி ஒன்சாட்டை போகலான்னு தான் ட்ரை பண்ணேன், பட் ரொம்ப பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ நான் இதோட முடிச்சிடறேன் இதை, அண்ட் 2 ஷார்ட்டாக இதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட செகண்ட் பார்ட் வந்து நான் சூன் போட்டுடுறேன். அண்ட் இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னா யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் செகண்ட் பார்ட் வந்து லென்த்தியாக போட்டுடுறேன், ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். Until then, your lovely Timu. Bye bye. See you soon, guys.